ஒரு அழகான கிராமத்தில் சந்திரா என்ற சிறிய பெண் வாழ்ந்தாள். அவள் மிகவும் சுறுசுறுப்பான, ஆர்வமுள்ள மற்றும் நண்பர்களுடன் விளையாட விரும்பும் குழந்தை. அவளிடம் பிங்கு என்ற ஒரு சிறிய பூனை இருந்தது. பிங்கு மிகவும் அழகான மற்றும் சுறுசுறுப்பான பூனை. சந்திரா மற்றும் பிங்கு எப்போதும் ஒன்றாக விளையாடி புதிய சாகசங்களை தேடுவார்கள். ஒரு நாள் சந்திரா மற்றும் பிங்கு ஒரு பெரிய மரத்துக்கு அருகே விளையாட வந்தார்கள். அப்போது அவர்கள் மரத்தின் அடியில் ஒரு பழைய நகை கண்டுபிடித்தார்கள். அது மிகவும் அழகான மின்னும் நகை. சந்திரா அதை எடுத்தபோது அந்த நகை ஒரு மந்திரத்தை வெளிப்படுத்தியது. நான் ஒரு மந்திர நகை. நீர் என்னை அணிந்தால் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவேன் சென்றது அது. சந்திரா மிக மகிழ்ந்தாள். அவள் தனது கனவுகளை நினைத்தாள். நான் ஒரு பெரிய கலைஞனானால் என்னால் அழகான ஓவியங்களை வரைய முடியும் பாதிரி என்று அவள் கூறினாள். நகை அவளை பார்த்து, உன் ஆசை நிறைவேற்றப்படும் என்று சொன்னது. அடுத்த கணத்தில் சந்திரா தனது கலைத்திறனை பெரிதாக வளர்த்தாள். அவளது ஓவியங்கள் கிராமத்தில் அனைவரையும் கவர்ந்தன. ஆனால் சந்திரா விரும்பும் இன்னொரு கனவு இருந்தது. நான் என் நண்பர்களுடன் ஒரு பெரிய விருந்து நடத்த விரும்புகிறேன் என்றாள். நகை மீண்டும், உன் ஆசை நிறைவேற்றப்படும் என்று கூறியது. சந்திரா உடனே தனது நண்பர்களுக்கு அழைப்பு அனுப்பி ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தாள். விருந்து அன்று கிராமத்தினருக்கான உணவுகள், விளையாட்டுகள் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தன. சந்திரா மற்றும் பிங்க் அனைவரையும் சந்தோஷமாக பார்த்தனர். அந்த நாளில் சந்திரா உணர்ந்தாள், கனவுகள் நிறைவேற்றப்படுவதற்கான உண்மையான மகிழ்ச்சி அதை பகிர்வதில்தான் உள்ளது. அந்த மந்திர நகை அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்தது. நண்பர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்வதுதான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம்.